ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அப்பர்னா சூப்பர் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பஃப்னு பப்ளியான சூப்பரான சோலா பூரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் கீழே சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் அந்த சோலா பூரி செய்கிறதுக்கு 2 கப் அளவு மைதா எடுத்து வச்சுருக்கேங்க. அதாவது இது கரெக்டாக 400 கிராம் அளவு இருக்குது. இப்போ இது கூடவே நான் ஒரு 6 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்திருக்கேங்க. அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து தான் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்ற போகிறோம். ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு மைதாவை சேர்த்துக்கோங்க. மைதா சேர்த்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க உப்பு இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ எடுத்து வச்சுருக்க எண்ணெயில் ஒரு 4 டீஸ்பூன் மட்டும் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 3லேருந்து 5 நிமிஷத்துக்கு பிசையணும் நம்ம மாவை. ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மாவு இந்த ஷேப்புக்கு வந்திருக்கும். இப்போ 1 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி திரும்ப நல்லா பிசையணும். ஒரு நிமிஷத்துக்கு பிசைஞ்சோம் அப்படின்னா நமக்கு இந்த ஷேப்புக்கு வந்துடும். இப்போ கடைசியாக ஒரே 1 டீஸ்பூன் எண்ணெய் இருக்கும். அதை ஊற்றி எல்லா பக்கமும் மாவில் படுற மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க. இப்போ இதிலேருந்து நல்லா பெரிய பெரிய சைஸ் பாலாக உருட்டி வச்சுக்கோங்க. இப்போ இதிலேருந்து நான் ஒரு பால் எடுத்து உருட்டி காமிக்கிறேன். இப்போ இதை லைட்டாக தட்டி 2 பக்கமும் மைதா தடவிக்கணும். தடவிட்டு பெருசாக சப்பாத்தி இல்லை ரொட்டி மாதிரி நல்லா தேய்ச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த ஷேப்புக்கு நான் இப்போ தேய்ச்சி வச்சுருக்கேன். அடுத்து தான் ஒரு கடாயில் நல்லா எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. நல்லா ஹை ஃப்ளேமில் தான் நம்ம போட்டு எடுக்கணும். அப்போ தான் நல்லா பஃப்னு நமக்கு வரும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பூரி நல்லா எலும்பி பஃப்னு வருதுன்னு சொல்லிட்டு. இப்போ இது இன்னொரு பக்கமும் திருப்பி விட்டு நல்லா செவக்கிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், சூப்பரான சோலா பூரி ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதில் நம்ம பேக்கிங் சோடா, ப்ரிசர்வேட்டிவ் எதுவுமே சேர்க்கவே இல்லை. அவ்வளோ அருமையாக ஈஸியாக ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.